நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். அண்மைய நாட்களாக தொடர்ச்சியாக தற்கொலை, கொலை, கொள்ளை என்ற சம்பவங்கள் ஆங்காங்கே அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அண்மைய நாட்கள்ல தெரியும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற சம்பவம், அதே போன்று ஒரு யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளருடைய கொலை, அதில் இருக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள், அதையும் தாண்டி ஆங்காங்கே உயிரிழப்புகள், விபத்துக்கள் என தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் இருந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு பகுதியில கடந்த 21ஆம் தேதி வீடொன்றில இருந்து இறந்த நிலையில ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் குறித்த வீட்டினில் வசித்து வந்த நபர் சில நாட்கள் வெளியே நடமாடாத காரணத்தினால குறித்த வீட்டில் வசித்த நபரின் உறவினருக்கு அறிவித்திருக்கிறார்கள். உடனடியாக ஒரு இடத்திற்கு சென்ற உறவினர்கள் வீட்டினை திறந்து பார்த்தபோது வீட்டில் வசித்த ஆண் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மருதங்கேணி காவல்துறையினருக்கு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் என்ற அந்த இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் முதல்கட்ட விசாரணையில சடலமாக காணப்பட்டவர் செம்பியன் பற்று வடக்கை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட திரு சுபமாலை செல்வசிங்கம் என தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கனி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் பிற்பாடு வைத்திய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். திடீர் மரணம், திடீர் இவ்வாறான செயற்பாடுகள் காணப்படுகிறது. ஆங்காங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தாயை மகன் கொண்ட, மாமியாரை மருமகன் கொண்ட, அதே போன்று தந்தையை தாயடித்த இவ்வாறான பலவிதமான புதிய முறைகள்ல இப்பொழுது கொலை சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதே போன்று தந்தையினுடைய பழிவாங்கலுக்காக 10 வயது சிறுவன் துப்பாக்கி தூக்குகின்ற நிலைப்பாடு என ஏராளமான பல கதைகள் வாயிலாகவும் பல செய்திகள் வாயிலாகவும் பல உண்மை சான்றுகள் வாயிலாகவும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல புனை கதைகளில் நாம் கேள்விப்பட்டது போன்று தற்பொழுது சமூகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது சார்ந்து விசாரணைகள், இந்த ஆணனுடைய சடலம் சார்ந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பதை மற்றொரு பதிவுகளாக சந்திப்போம். வணக்கம்.